வேதம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஏசப்பா என்ன உங்களை போல மாற்றுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும் இல்லை? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான். நான் கேட்குறேன், இப்போவும் குரங்கு இருக்குது குற்றாலத்தில், என் மனுஷன் நான் மாற மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு குரங்கை தெய்வமாக வைத்திருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த குரங்கு மாதிரி என்னை மாற்றுன்னு கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு யானையை தெய்வமாக கும்பிட்றேன், யானையை ஒன்றை மாதிரி. ஆனால் இயேசுவை பார்த்து நீங்கள் நானும் கேட்கலாம், என்னை உங்களை போல மாற்றுங்க. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ பாடகர் ஒரு கல்லூரியில் பேசுகிறதுக்கு அழைக்கப்பட்டார். ஆனால் அந்த கல்லூரி இயேசுவை அறியாத ஒரு கல்லூரி. அங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எதை பற்றினாலும் பேசுங்க, இயேசுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. நீங்கள் பாட்டு படித்தாலும் இயேசுங்கிற வரி வர்ற பாடல்களை பாடக்கூடாது. உடனே அவரும் ஒரு பாடலை பாடினார், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். முடிஞ்ச உடனே அந்த கல்லூரி கரஸ்பாண்டட் எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் பாடினது இயேசுவை பற்றி தானே? அப்போ யார் பரிசுத்தருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவருக்கு ஒரு சாராயத்தையோ எதையோ அவருக்கெல்லாம் பலியிட கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்றைக்கி பாவம் உலகத்தில் நிறைஞ்சிருக்கும். கண்ணு முன்னாடி பாவம் இருக்கும், மொபைல் ஃபோன் முழுவதும் பாவம் இருக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் தகுதியாராது. பாருங்கள், பைபிள் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிரும். நான் ஏன் பரிசுத்தமாக வாழணும்? என் இஷ்டத்துக்கு நான் வாழ்கிறேனே, என்னை கேட்குறதுக்கு யார் இருக்கா? தம்பி ரொம்ப ஆடாத, இளம் வயதில் ரொம்ப இப்படி தான் இருக்கும், இளம் ரத்தம். ஆனால் பாருங்கள், பைபிள் தெளிவாக நமக்கு சொல்கிற ஒரு காரியம், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கணும்னா பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்திலேயே, இன்றைக்கெலாம் நம்ம ஏரியாவில் நிறைய ஹிந்திக்காரங்கள்லாம் வராங்க, சில தப்பு பண்ணுறாங்க, உடனே அவங்கள போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க நிறையா. நானே ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸுக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒரு ஹிந்திக்காரங்க பண்ண தப்போ, ஒரு சிறு குழந்தைய போஸ்கோ வழக்கு, அப்படிப்பட்ட வழக்கெல்லாம் போய் பார்க்குறோம்.
அது பாருங்கள், ஒரு பொண்ணோட பல பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணி ஒரு பொண்ணை கெடுத்ததுனால, அவள் சிறு வயதிலே கர்ப்பமானதுனால, அந்த கேஸை நேரில் கோர்ட்டில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ விசாரணைகள், எவ்வளோ சாட்சி, எத்தனை தண்டனைகள். அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே இது வேதாந்தத்தில் யோசேப்பு அன்னைக்கு அடிமையாக விற்கப்பட்டான். அடிமைன்னா அவனுக்கு எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது. அவன் நினச்ச நேரம் சாப்பிட முடியாது, சம்பளம் கிடையாது, ஒரு நேரம் கிடையாது. இன்றைக்கி 8 hours ஜாப், 12 hours ஜாப்லாம் அப்படின்னு கிடக்கு, ஷிஃப்ட்டு கிடையாது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எஜமாட்டியுடைய பார்வை மேலே வருது. நித்தம் சில வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க, 600-700 முறைக்கு மேலே அவனை சோதனை வந்து தாங்க முடியாமல் தப்பித்து ஓடி வந்தான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி நிறைய யோசேப்பு இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி இல்லை, என் கிராமத்தை சேர்ந்தவன், இயேசு அறியாத குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் சொன்னான், ஆனால் யோசேப்புக்கு வந்து அதே பாவம் எனக்கு நேரடியாக வந்துச்சானா, நான் தப்பிச்சு வந்தேனே. இன்றைக்கு யோசேப்பு இருக்கிறான். கர்த்தர் தம்பி வல்லமையான ஊழியக்காரனை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்கிற தீர்மானத்தை எடுப்போம். யோசேப்பை மாதிரி பரிசுத்தமாக வாழணும். சந்தர்ப்பம் கிடைக்காததுனால இன்றைக்கி நிறைய பேர் யோசேப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யோசேப்பு மாதிரி வாழணும். ஒரு தம்பி சொன்னானே, ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், ஒரு வாலிப ஊழியத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு தான் சோதனை. அதில் ஜெயிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் இல்லை? பைபிளில் பாருங்கள், தானியேல் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பாருங்கள், ராஜாவுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணார். 1 நாள் 2 நாளில் 3 வருஷம் வெஜிடேரியன் சாப்பிட்ருக்காருங்க தானியேல். 1 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 8வது வசனத்தில் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறார், நான் ராஜாவுடைய போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறார். சரக்கு இல்லை, நிறையா ஃப்ளைட், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போகும்போது சிலர் வாங்கி குடிக்கிறது உண்டு. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டோடைய கிருபையினால் 2 முறை போகிற கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னும் போகணும், நீங்களும் போகணும் இல்லை? அந்த தேசத்தில் கானாவூருக்கு போனோம் அப்படின்னா, கானாவூரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாக திராட்சை ரசம், அதில் 2 வச்சுருப்பாங்க, ஆல்கஹால், நான் ஆல்கஹால். சிலர் தெரியாமல் நான் ஆல்கஹாலை குடிச்சிருவாங்க. பாருங்கள், நான் சொல்கிறேன், தெரியாமல் நடக்கிறது லைஃப்பில் வேறு. தெரிஞ்சு துணிகரமாய் குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி, விசுவாசிகள்னு சொல்லி. ஒரு முறை செய்தி வாசிக்கிறேன், இதே நாசரேத்தில் கிறிஸ்மஸோட அடுத்த நாள் பேப்பரில் வந்திருக்கு, நாசரேத்தில் கிறிஸ்மஸ் ஜோர். நானும் உடனே, என்னடா நாசரேத்தில் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களே, பயங்கரமாக குடியில் அமைச்சிருக்காங்களே. உள்ளே போய் வாசித்தா டாஸ்மார்க்கில் விற்பனை சாதனை, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை சாதனை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறான். பாருங்கள், இன்னைக்கு ஒருவேளை ஈஸ்டருக்கு குடிக்கிறான், குட் ஃப்ரைடே குடிக்கிறான், கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? ஏன் 1-2 ஊழியக்காரங்களே குடிக்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது அவங்களெல்லாம்? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஜெயிக்க பழகி இருக்கணும். ஆசை வரும், பாவத்தை பார்த்து ஆசை, சந்தர்ப்பம் கிடைக்குதான். பாருங்கள், ராஜாவுடைய போஜனத்தோட மரக்கறிகளையும் தண்ணீரையும் தாங்கங்கிறான். தண்ணி மட்டும் குடிக்கிறான், மரக்கறிகளை சாப்பிட்றான், பருப்புகளை சாப்பிட்றான். 3 வருஷங்க. அதனால் தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார், சொப்பனங்களை அறியத்தக்கதாய். சொப்பனமே சொல்லி அர்த்தம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்கிற கிருபை பாருங்கள். விசேஷித்த ஆவி கொடுத்ததுக்கு காரணம், சிங்கங்கள் வாயை கட்டினார். இன்றைக்கி நாயை பார்த்து பயந்து 10 அடி ஓடிட்டுருக்குறோம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால அவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இதே உலகத்தில் வந்து மனுஷகுமாரனை அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கேட்குறார் ஒரு இடத்துல, என்னிடத்தில் குற்றம் உண்டோண்டு யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்குறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி உங்களை குற்றப்படுத்த யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளை எவ்வளோ பேர் குற்றப்படுத்துகிறாங்க இல்லை? இல்லாத பொல்லாது சொன்னால் பரவாயில்ல, சரியா? நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இல்லாதது யாராவது சொன்னால் பிரச்சனை. சில குற்றப்படுத்துகிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்ப்பு கொடுக்கும்போது சொல்கிறார், இந்த நீதிமான்றம் ஒரு குற்றத்தையும் நான் காணலையே. நீதிமான் சொல்லி தான் ஒரு குற்றம், நிரபராதி. இன்னைக்கு இந்திய சட்டத்தில் சொல்லுவாங்க, 1000 குற்றவாளி தப்பிக்கப்பட்டலாம், ஒரு நிரபராதி என்ன செஞ்சிடக்கூடாது. நிரபராதின்னு சொல்லி தண்டனை பெற்றவர். உங்களுக்காக, எனக்காக, நீங்களும் நானும் வாங்க வேண்டிய தண்டனையை அவர் பெற்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்போ அந்த தேவனை ஆராதிக்கிறவர். என் கை செஞ்ச பாவத்துக்காக அவருடைய கையில் ஆணி அடிக்கப்பட்டது. என் சிந்தை செய்கிற பாவத்துக்கு அவருடைய சிந்தையில் முள்முடி வைக்கப்பட்டது. என்னுடைய கால்
செய்த பாவத்துக்காக போக வேண்டாத இடத்துக்கு போனாலும் அவருடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருடைய நாமமே பரிசுத்தம் உள்ளது. பாருங்கள், வேதாம் சொல்கிறது, பைபிளுடைய கடைசி அதிகாரம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்றைக்கெலாம் பாருங்கள், மொபைல் ஃபோனை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை, மொபைல் ஃபோனை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஒரு காரியங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்களில் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கூட, அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஆராதிக்கிற நம்ம இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்களா, இன்னும் பரிசுத்தமாக, நல்லவனாக இருக்கிறீங்களா, இன்னும் நல்லவனாங்க. நான் நல்லவனாக இருக்கிறனால, எழுச்சவாயனாக இருக்கிறனால ஏமாற்றிட்டான், இன்னும் எழுச்சவாயனாகவே இருங்க, கர்த்தர் உயர்த்துவார். இல்லை, நல்லவனாக இருங்க, இன்னும் நல்லவனாக இருங்க. பரிசுத்தமாக இருக்கீங்களா, இன்னும் பரிசுத்தம், குறிப்பிட்ட அளவு அல்ல. பரிசுத்த வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி கொண்டே போகணும். பரிசுத்த சிந்தனை நமக்கு வேணும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். பாவம் நம்ம செய்யக்கூடாது. ஜாதியே கிடையாது பைபிள் படி, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆனால் ரெண்டே ஜாதி தான், ஒன்று பரிசுத்த ஜாதி, பாவ ஜாதி. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது பரிசுத்த ஜாதியாய் வாழ்வதற்கு. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம், பரிசுத்தத்துக்காக போராடுவோம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம், இன்னும் பரிசுத்தமாகும். இந்த மொபைல் ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். முந்திலாம் உள்ள ஃபோனை அப்டேட் பண்ண முடியாது. ஒரு ஃபோன் ஃபெயிலியர் ஆகிட்டுனா அடுத்தது வாங்க. இப்போ அப்படி கிடையாது, அப்டேட் பண்ணிக்கலாம். நாம என்ன செஞ்சுக்கலாம், அப்டேட் பண்ணணும். பரிசுத்த வாழ்க்கையில் நேற்று இருந்ததோட இன்றைக்கி அதிகமாக, இன்றைக்கி இருந்தது ஒரு நாளைக்கு. ஸ்டான்லி பிரின்ஸ் ஒரு தெய்வ மனிதன் அவர் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லுவார், பழைய பிரின்ஸ் அவுட்டு, புது பிரின்ஸ் உமக்கு சோதரம். பழைய வாழ்க்கை அவுட்டு, புது வாழ்க்கை. நிச்சயமாக ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. எங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வாழாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்மை போல உங்கள் பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்கள் ஆசீர்வாதத்தை விட உங்கள் பரிசுத்தத்தை தாங்க, உங்கள் பார்வையை தாங்க, உங்கள் சிந்தனையை தாங்க. நிறைய முறை நாங்கள் பார்வையில் தப்பு பண்ணுறோம், எண்ணங்களில் தப்பு பண்ணுறோம், கனவுகளில் கூட தப்பு பண்ணுறோம். எல்லாம் பரிசுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகை மேல் நிலைப்பாக இருப்பது எப்படி நீ யோபு கேட்கிறான். எங்களை மாற்றுங்கப்பா. இந்த காமா மினிஸ்ட்ரிஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் விசேஷமாக இதை பார்க்குற பிள்ளைகள் எல்லாம் ரட்சிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார்.